இன்றைக்கு காலை பொழுதிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற கருத்துக்குரிய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்குமே இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாளை கண்களை மூடி நம் சிரிப்போமா? கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட பேசணும். தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நாடு நாம் சிரிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பெரியவர், அவர் பெரியவர், மகா பரிசுத்தமான தேவன். நல்லவரே மை துதிக்கிறோம்மா, நன்றியோடு மை துதிக்கிறோம். நீர் இந்த இடத்தில் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி. வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவா ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும், அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும், எங்களை ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும், அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். ஆண்டவரே அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க, ஆட்கொள்ளுங்க. காலை வேளையில் ஆட்கொள்ளுங்க. தகப்பனே, மகா கருணை இருக்குங்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிமையான வேலைக்காக நன்றி அப்பா. பிதாவே, உடைய பிள்ளைகள் அதிகாலையில் தேடி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களே. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி இருக்கிற வசனத்தின்படி பிதாவே, இந்த காலை பொழுதிலே ஆமே உடைய பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. அவர்கள் உண்மை தரிசிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இதயத்துடைய துடிப்புகள் என்னை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வீராக ஆண்டவரே. சகல தட்டைகளை உடைத்து உம்முடைய வசனத்தின் நிமித்தம் வருகிறதான விடுதலைகளும் அனுக்கிரகங்களும் திருச்சபை பெற்றுக்கொள்ள தெய்வம் அனுக்கிரகம் செய்வீராக. எங்களை தாழ்த்தி அப்பாவுடைய கரத்திலே கொண்டிருக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்று காலை வேளையில் தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிப்போம் ஒரு ஆள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் கொடுத்தது. ஆமென். நீ எழும்பி பிரகாசி. எனக்கு அன்பான கருத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எழும்பி பிரகாசி. நீ எழும்பி பிரகாசி. இன்றைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற திருச்சபைகளிலே பார்க்கும் பொழுது அநேக பேர் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அநேக பேர் மனம் திரும்பின அந்த நிலைமையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அநேக பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். ஞானஸ்தானம் பெற்றதிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அநேக பேர் சர்ச்சுக்கு போனோமா, தசம பாகம் கொடுத்தோமா, காணிக்கை கொடுத்தோமா, ஏதோ கொஞ்சம் ஆராதித்தோமா, அந்த ஆராதனையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ எழும்பி பிரகாசிக்கணும். உன் ஒளி வந்தது. ஒளி எதுக்கு வந்தது? ஒளி எதுக்கு வந்தது? நீ பிரகாசிக்கும்படி உனக்காக தேவன் தன்னுடைய ஒளியை அனுப்பி இருக்கிறார். அன்பு சகோதரி சகோதரியை, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். எழும்பி பிரகாசி. திருச்சபை எழுப்ப வேண்டும், திருச்சபை பிரகாசிக்க வேண்டும். அன்பு சகோதரி சகோதரியை, நீ ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும்.
இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள சபைகளிலே பல சபைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு போய் தேவனுடைய வசனங்களை பிரசங்கிக்க வைப்பது உண்டு. சில சபைகளிலும் மோஸ்ட்லி 90% பீப்பிள்ஸ் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஆராதிக்கிறேன், எல்லா பணிவிடைகளையும் நான் செய்கிறேன், உதவிகளை செய்கிறேன் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வேறொரு ஸ்டெப், அதற்கு வேறொரு வளர்ச்சி, அதற்கு வேறொரு பிரகாசம் ஆமென் பார்க்கிறதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் நமக்கு தந்த ஒளி நாமே அடக்கி வைத்துக் கொள்வதற்காக அல்ல. திருச்சபையே, உனக்குள் வந்த ஒளி உனக்குள் பிரகாசித்து இந்த தேசத்திலே ஒளிமயமான ஒரு தேசமாய், ஒரு எழுப்புதல் நிறைந்த தேசமாய் மாற்ற வேண்டும் என்பது அவன் தேவனுடைய இருதய துடிப்பு என்பதை பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஒளி வந்தது, உன்னுடைய ஒளி வந்தது. பரிசுத்த வேதாகமத்திலே ஆமென் ஸ்தோத்திரம். பவுல் என்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்க முடிகிறது. அவர் சவுலாய் இருந்த காலத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தை நீ திறந்து வாசிப்பீர்களாகில் அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுதோ தேவனுடைய பவுல் ஒரு நாள் ஆமென் ஸ்தோத்திரம் அவன் தேவனுக்கு விரோதமாய் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பலவிதமான தீங்குகளை செய்து ஆமென் பலவிதமான உபத்திரவங்களை செய்து பயங்கரமான ஆமென் சில காரியங்களை தேவனுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அந்த 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஆமென் 3-4 வசனங்களை வாசியுங்கள். வாசிக்கும் பொழுது ஆமென் சடுதியாய் அவனை சுற்றிலும் ஒரு பயங்கரமான ஒரு ஒளி அவனை சந்திக்கிறது. இவன் தமஸ்குவிலிருந்து நிருபங்களை வாங்கி, தமஸ்குவில் அதாவது எருசலேமிலிருந்து நிருபங்களை வாங்கி தமஸ்குவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை, தமஸ்குவில் இருக்கிற பரிசுத்தவான்களை, தமஸ்குவில் இருக்கிற தேவ பக்தர்களை, தேவ பிள்ளைகளை உபத்திரவம் பண்ணி அவர்களை தட்டி இழுத்துக் கொண்டு வந்து எருசலேமை தண்டிப்பதற்கும் அவர்களை கொலை செய்வதற்கும் அவன் புறப்பட்டு போகிற அந்த நேரத்திலே தேவனுடைய ஆவியானவர் தமஸ்குவுக்கு முன்பாக அவன் வரும்பொழுதோ தேவன் அவனை சந்திக்கிறார். அந்த ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் பட்டு நம்முடைய கீழே விழுந்து விடுகிறான். அவன் அப்படியே துடிக்க ஆரம்பிக்கிறான். கண்கள் இருள் அடைந்தவனாய் துடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஒளி அவனை சந்தித்ததினால், அந்த ஒளி அவனுக்குள் வந்ததினால், அந்த ஒளியினாலே தேவனுடைய பிற்பாடு அநேக நாடுகளிலே ஏறக்குறைய 26 நாடுகளிலே தேவ சபையை ஸ்தாபித்து தேசத்திற்கு ஒரு ஒளியாய் மாறினார். ஆமென், ஆமென். 1986 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனுடைய குடும்பத்திலே, பூஜாரி குடும்பத்திலே மகனாய் பிறந்து வளர்ந்து கிறிஸ்தவத்திற்கு விரோதியாய் ஒரு கிறிஸ்தவத்துக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருந்தேன். இந்தியாவிலே கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது என்று வெறி பிடித்து நடந்த நாட்கள். என் பின்னாடி ஒரு கூட்டம் ஜனங்கள் எப்பொழுது இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆக நடந்து கொண்டிருக்கும் பொழுது எங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலே பலவிதமான திருச்சபைகளே நான் முற்றுகை போட்டு, பலவிதமான திருச்சபைகளே நான் அப்படியே பிளான் எடுத்து ஒரு கலவரம் வரும்பொழுது எல்லாவற்றையும் உடைத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி வெறி பிடித்து நடந்த என்னை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்னையிலே ஆவடி போலீஸ் கேபிள் வைத்து, டிஎஸ்பி கேபிள் வைத்து சந்தித்தார். அந்த சந்திக்கப்பட்ட நானோ தேவனுடைய அந்த ஒளியை கண்ட நானோ, அந்த ஒளியை பெற்ற நானோ, அந்த ஒளியினாலே அநேக நாடுகளிலே, அநேக கிராமங்களிலே சென்று கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, அநேகவரை நீதிக்குள் கொண்டு வரும்படி, திருச்சபைகளை ஸ்தாபிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பயன்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு பல இடங்களிலே தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படி எனக்குள் வந்த அந்த ஒளியானது பிரகாசிக்கிறது. அன்பு சகோதர சகோதரியே, உனக்கு முன்பாக ஒரு ஒளி வந்திருக்கிறது, உனக்காக ஒரு வழி வந்திருக்கிறது. நீ பிரகாசிக்க வேண்டும். இருக்கிற நிலைமை விட்டு, இருக்கிற இடத்தை விட்டு, இருக்கிற ஸ்தானத்தை விட்டு நீ எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்னைக்கு திட்டமாய் பேசுகிறார். அல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள்
ஜனங்கள் இன்னைக்கு இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் அறியாதபடி வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவப்பிள்ளையே, ஆமென், கர்த்தருடைய இதயத்தின் துடிப்பெல்ல தெரியுமா? யார் சுவிசேஷம் அறிவிப்பார்? யார் இவர்களுக்காய் பரிந்து பேசுவார்? யார் இவர்களுக்காய் புறப்பட்டு போவார் என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயம் துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் பெற்ற அபிஷேகம், நாம் பெற்ற வல்லமை, நாம் பெற்ற கிருபை, நாம் பெற்றதான தேவனுடைய அழைப்பை தேவனுடைய பிள்ளையே ஆமென் முறையாக அதை பயன்படுத்தி அநேகரை நீதிக்குள் நாம் நீதிக்குள் நடத்த வேண்டும் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பம் செயல்பாடாக இருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் என் தம்பியோடும் அவருடைய ஃபேமிலியோடும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய சொன்ன வார்த்தை இதுதான் நான் சொன்னேன். என்ன தெரியுமா? ஒரு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர் அல்லது தேவ ஆவியை பெற்றவர், தேவனோடு வாழ்கிறவர், அவருடைய இருதய துடிப்பு எதுவாக இருக்கும்? ஆலயத்துக்கு போனோமா, காணிக்கை போட்டோமா, தசமபாகம் கொடுத்தோமா, அல்லது கொஞ்சம் ஆராதித்தோமா என்று இருக்கும்? இல்லை. இதெல்லாம் தேவை, கட்டாயம் தேவை. ஆராதனைக்கு கட்டாயம் வரணும், ஆராதனைக்கு கட்டாயம் ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு பிரசங்கத்துக்காக வருகிறது. தேவனை அதிகாலையில் எழுப்பி தேவனை ஆராதிக்கிறவர் தேவனை தரிசிக்கிறார், தேவனை முகத்தை பார்க்கிறார், தேவனை ஆராதிக்க வேண்டியது நிச்சயம். அதே நேரத்தில் அதோடு நின்று விடாதபடி தேவனுடைய ஸ்தோத்திரம், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவர், தேவனுடைய அழைப்பை பெற்றவர் அல்லது கிறிஸ்து அவன் என்று ஜீவிக்கிற எந்த ஒரு மனுஷனும் அந்த இயேசுவின் இருதயத்துடைய துடிப்பை அறிந்தவரால் செயல்படுகிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அது தேவை. அப்பாவுடைய இருதயத்திலே துடிப்பது, அப்பாவுடைய விருப்பம் என்ன என்று சொல்லி இதே பவுலை தேவன் சந்திக்கும் பொழுது அவர் என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் அவர் கேட்பார். தேவனுடைய தேசத்தில் கர்த்தர் என்ன சொல்வார் தெரியுமா? நீ எழுந்து போய் உன்னை காண்பி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் ஒன்றை நான் காண்பிப்பேன். பிரியமானவர்களே, அன்பு சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பிரைஸ் லார்ட். நீ இந்த திருச்சபையில் எழும்பி பிரகாசிக்கணும். நீ எழும்பி பிரகாசிக்கும் பொழுது அந்த வாசித்தலான ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது வாசிப்போம் 63ஆம் வசனத்தை வாசிங்க. உன் ஒளி வெளிச்சத்திற்கு வெளிச்சத்திற்குள் ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஜனங்கள் நடந்து வருகிறது, இந்த ராஜாக்கள் நடந்து வருகிறது. அன்பு சகோதரியே, உங்களுக்குள் கொடுக்கப்பட்ட ஒளி உங்களிலிருந்து வீசப்படுவது. ராஜாக்கள் நடந்து வருவதை பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார். கரங்களை தட்டி எங்கள் திருச்சபையிலே ராஜாக்கள் வந்து முழங்கால்களிலே ஆண்டவரை ஆராதிப்பார்கள். அதற்காக நன்றி என்று சொல்லுங்க, அதற்காக நன்றி என்று சொல்லுங்க. நன்றி தகப்பனே. ஒருவேளை நினைக்கலாம், ஒருவேளை எலெக்ஷன் டைம் இல்லையா, ஓட்டுக்காக வருவாங்க. ஓட்டுக்காக அல்ல, அது இன்னொரு தரம், அது போகட்டும். ஆனால் திருச்சபையிலே தேவனை நிரந்தரமாய் நின்று ஆராதிக்கக்கூடிய சில மந்திரிகளை தேவனுடைய சபைக்கு கொண்டு வர போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. திருச்சபை எழும்ப வேண்டும், திருச்சபை பிரகாசிக்க வேண்டும், திருச்சபை மாற்ற வேண்டும். கலங்கரை விளக்கு ஆமென் திசைக்கட்டு போவதாக எத்தனையோ கப்பல்களை, எத்தனையோ ஜனங்களை ஆமென் வழி சேர்க்க அது ஒளியாயிருப்பது போல இந்த திருச்சபையானது இந்த பட்டணத்திலே, தேசத்திலே தேவனுடைய அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு, அநேக ஜனங்கள் மனமாற்றப்பட்டு, அநேக ஜனங்கள் நீதிக்குள்ளாக்கப்பட்டு
புறப்பட்டு ஆமை பரலோகத்தை சந்திக்கிற ஒரு ஒளியாய் இந்த திருச்சபை ஆமை இருக்கிறது. கரங்களை தட்டி அது பிரகாசிக்கிறது. கரங்களை தட்டி அந்த பிரகாசிக்கிறது. தேசம் எங்கும் அறியப்படுகிறதாக திருச்சபையால் தேவன் மாற்றம் வருகிறார். தேவன் அதை செய்ய போகிறார். பரிசுத்த வேதாகமத்திலே மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மத்திய சுவிசேஷம் 5:16 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிற 5:16 வாசிக்கும் பொழுது உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும். கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மூலமாய் பிரகாசிக்கணும். அன்பு சகோதர சகோதரி, இந்த பூமியில தேவன் நம்மை ஜீவனோடு ஏன் வைத்திருக்கிறார்? ஏன் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்? ஏன் தேவன் நம்ம ஸ்தோத்திரம் எங்களை ஆயுஷை தந்து பலத்தோடும் சுகத்தோடும் வைத்திருக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்திருக்கிறார் தெரியுமா? நாம் கேட்டவைகளெல்லாம் அநேக தேவன் நமக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறார் தெரியுமா? நீதி பிரகாசம். அல்லேலூயா. உன்னுடைய கனிகளில் உன்னுடைய நீதிகள் வெளிப்பட வேண்டும். உன்னுடைய கனியும் நீதியும் வெளிப்படும் பொழுது அந்த வெளிச்சத்துக்குள் அநேகர் கடந்து வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோக அவகாசிகளாய் மாறுவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரே என்னையும் பயன்படுத்தணும். நான் ஒளி வீசணும். நான் கண்ணி பிரகாசிக்கணும். அநேகரை நீதிக்குள் நடத்தி இந்த திருச்சபையை கொண்டு நாட்டணும். ஆண்டவரே திருச்சபையை கொண்டு நாட்டும்படி என்னையும் பயன்படுத்துங்க. ஆமென், ஆமென். மன விருப்பத்தின்படி செய்கிற ஆண்டவர், உங்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவது உறுதி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் 12:3 வாசித்து பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, ஞானமான்கள் ஆகாய மண்டலத்துள்ள ஒளியை போலவும் அநேகரே ஆமென், ஆமென் அநீதி உட்படுத்துகிற நட்சத்திரங்களை போலவும் என்றெல்லாம் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் ஞானமான்கள் ஆவாரம் என்பதுள்ள ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரங்களை போலவும் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர்கள் பிரகாசிக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் வர்க்கமட்டும் உன்னுடைய பிரகாசம் மங்காதபடி அது ஒளி வீசிக்கொண்டே இருக்கட்டும். அது ஒளி வீசிக்கொண்டே இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 60:19 வாசிக்கிறோம். ஏசாயா, கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஒருவேளை இந்த கால வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஐயா என்னுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றம் இல்லை, எந்த வளர்ச்சியும் இல்லை. கட்டின வீடு அப்படியே இருக்கிறது, கடன் பாரங்கள் நீங்கவில்லை என்று வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாயா? தேவனுடைய ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லட்டும், திருமணம் ஆகாத தேவ பிள்ளைகளோ ஆலோசனை இருக்கிறது. திருமணம் ஆனவர்களுக்கோ திருமணம் ஆனபடி இருக்கிறது, ஒழுங்கு பாக்கியம் இல்லாதபடி அநேக அந்த சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திலே வளர்ச்சி இல்லை, குடும்பத்திலே குடும்ப கட்டப்படுதல், தற்போது
அவருடைய கரத்தினால் கட்டப்பட்டு அது விரிவடைகிறதான அனுபவம் இல்லாதபடி மிக மிக வேதனையோடு காணப்படுகிறீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் தெரியும்? மற்றவர்களை ஸ்தோத்திரம். ஆமென். எளிமை பிரகாசி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எது எது தடைப்பட்டு நிற்கிறதோ அவைகள் தடைகள் உடைக்கப்படும். நீ எழும்பு, நீ முதலாவது எழும்பணும், நீ எழும்பணும். பிரகாசிக்கப்படுகிறவர் கர்த்தர். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது பிரகாசிக்கப்படுகிறவர் கர்த்தர் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பிரகாசிக்கப்படுகிறவர். பரிசுத்த வேதாகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமை நீ தரித்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு சில பவர் உண்டு, உனக்கு சில வல்லமைகள் உண்டு, உனக்கு சில அதிகாரங்கள் உண்டு, உனக்கு சில தேவன் சில கிருபைகளை வைத்திருக்கிறார். தேவனை எழும்பு எழும்பு எழும்பு. அவன் சபையை கர்த்தருக்காக எழும்பு. அன்பு சகோதரே சகோதரி, நீ கர்த்தருக்காக எழும்பு. ஆராதனைக்கு போதுமா, காணிக்கை கொண்டுமா, வந்தமா என்று இராதபடி தைரியம் செய்து கர்த்தருக்காக எழும்புவாயானார். அவன் கர்த்தருக்காக எழும்புவானார். சில ராஜாக்கள் துரிந்து வணங்கி உம்முடைய பாதத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார். அவன் நீங்க பக்கத்தில் இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரி, அடிமை பெண்ணாக கொண்டு போகப்பட்ட ஆகாமுடைய வீட்டிலே ஒரு அடிமை பெண்ணாக கொண்டு போகப்பட்ட ஒரு சிறுமி நிமித்தம் அந்த தேசத்திலே ஆகாமுடைய குடும்பத்திலே ஒரு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். ஒரு சத்தியம் என்கிற ஒளி வீசப்பட்டது என்று சொன்னார். இவருக்கு பட்டம் இருக்கிறதோ, பட்டம் இருக்கிறதோ, பதவி இருக்கிறதோ, பணம் இருக்கிறதோ, இதெல்லாம் ஆண்டவருக்கு விஷயம் அல்ல. என் தெய்வம் ஒரு ஒளியாய் தேசத்திற்கு வைத்து அதே தவிர நீதிகள் நாமே கடந்தபடி தேவன் பயன்படுத்த போகிறார். கரங்களை தட்டி என் நீதி பயன்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எழுப்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்துங்கள், வல்லமை தரித்துங்கள். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தூசி உதறிவிட்டு எழுந்தது. சில தூசிகள் நம்மை படித்திருக்கிறது. நம்முடைய ஆணவம், நம்முடைய அதிகாரம், நம்முடைய கௌரவம், நம்முடைய பதவி, நம்முடைய பட்டங்கள் எழுப்ப முடியாதபடி நம்மை அமைத்து வைத்திருக்கிறதோ, ஆமே ஸ்தோத்திரா, அதை உடைத்து எறிந்துவிட்டு அந்த தலைமையில் எழுப்பி பிரகாசி. இருந்த நிலைமை இப்படி இருக்குமே, நாளை ஒரு நாள் இயேசு வருவார் வருவார் வருவார். உலகமெங்கும் பிரசிக்கப்படுகிறது, உலகமெங்கும் பறைசாற்றப்படுகிறது. இயேசு வருவாராக, இயேசு வருவாராக. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் கேட்கிற கேள்வி, சிநேகிதனே, உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நீ என்ன செய்தார்? நீ எங்கே கொண்டு வைத்திருக்கிறார் என்று என்ன சொல்ல போகிறோம்? என்ன சொல்ல போகிறோம்? ஆமே ஸ்தோத்திரம். இந்த வருடத்துக்குள்ளே ஒரு சில ஆத்துமாக்களை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வரும் பொழுது தேவனுடைய காரியத்திற்காக எழும்புவது உன்னுடைய காரியத்திற்காக என் இயேசு எழும்பி நிற்பார். நீ கர்த்தருடைய காரியத்திற்காக எழும்புவது தேவனோ பார்த்து கொண்டிருக்கிறதா? உன்னுடைய குடும்பத்திற்காக என் தேவன் எழும்பி நிற்பார். ஆமென். நன்றி என்று சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே சொல்லுகிறார். ஒரு நாளும் சொல்லிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, இயேசுவே வந்து நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி, நீர் எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ராஜாவே, நான் இருக்கிற நிலைமை போதாது, ஆண்டவர்களை திருப்திப்படுவதில்லை. நான் இருக்கிற இந்த நிலையிலே என் தேவன் திருப்திப்படுவதில்லை என்பதை இன்று காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவரோடு பேசுவதற்காக நன்றி தருவது. நான் இருக்கிற நிலைமை பற்றி எழுப்பி இந்த தேசத்திற்காக பிரகாசிக்க வேண்டும். ஒளி வந்திருக்கிறது, ஒரு ஒளி என்னை சந்தித்திருக்கிறது. இந்த ஒளி பிரகாசிக்கணும், அடக்கி வைக்காதே. உனக்குள் வந்த ஒளி பிரகாசிக்கணும், அடக்கி வைக்காதே என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பிதாவே, அடக்கி வைத்துக் கொள்ளாதபடி, எங்களுக்குள் வந்திருக்கிற ஒளியை நாங்கள் அடக்கி வைத்துக் கொள்ளாதபடி, ஆண்டவரே, நாங்கள்
அதை வெளிப்படுத்தும்படி, அநேகரை நீதிக்குள் ஆக்கும்படி, அநேகரை ரட்சிப்புகள் கொண்டு வரும்படி, அநேகரை திருச்சபையை தலைநாட்டும்படி, அநேகரை பரலோக அவகாசிகளாய் மாற்றும்படி தேவன் அனுக்கிரகம் செய்யும். பலவீனத்தோடு யாராவது இருந்தார் அவர்களை தொட்டு சுகமாக்குங்கள், சுகமாக்குங்கள், விடலே அந்தகாரத்தின் சக்திகளிலும் பிசாசின் கிரிகளிலும் அவரை விடலாக்கி ஏழை பிரகாசிக்க உதவி செய்வீராக. களத்தில் இருக்கிற கட்டுகளை உடைத்தறிந்து 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 ஏழைமை பிரகாசிக்கும்படி செய்து எங்களை தாழ்த்தி அப்பாவுடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஒரு சிலர் இந்த நாள் எல்லா இடங்களிலேயும் குருத்தோலை பிடித்து குருத்தோலை காயம் கொண்டாடுகிறார்கள். நாம் அதை செய்கிறதில்லை. ஏன் செய்கிறதில்லைன்னு ஒரு கேள்வி கேட்டால், நாம குருத்தோலை பிடிக்கிற கூட்டம் அல்ல. குருத்தோலை பிடிக்கிற கூட்டம் வசனப்படி குருத்தோலை பிடிக்கிறது யார் என்றால், மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்த இரத்த சாட்சிகள் மட்டும்தான் குருத்தோலைகளை கையில் பிடித்து வெள்ளை கீழே தரித்து சிங்காசனத்துக்கு முன்பாக வந்தார்கள். ஆனால் நம்மை குறித்து, சபையை குறித்து வேதம் சொல்லுவது, சபை என்பது மனவாட்டி என்றாலும் உலகம் முழுவதும் தியானிக்கும் போது நாம் சில வார்த்தைகள் தியானிக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஒரு வாக்கியம் வாசிக்கிறார். வசனம் பேசுகிற நம்முடைய தாசனுக்காக ஸ்தோத்திரம். எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். இயேசுவை சுமக்கும் கழுதை, இயேசுவை சுமக்கும் கழுதை. கழுதைன்னு சொன்னாலே புத்தி இல்லாததுன்னு சொல்லி நம்ம ஒன்றும் சொல்லுவோம். நம்ம பிள்ளைகளை பார்த்து புத்தி இல்லாம கழுத மாதிரி வளர்ந்துருக்க, புத்தி இருக்கான அப்படின்னு சொல்லி கழுதைக்கு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. 2 கழுதை போயிட்டு இருந்தாங்க. ஒரு எஜமானுக்கு 2 கழுதைகள். இந்த 2 கழுதைகளிலே ஒன்றிலே உப்பு மூட்டை ஏற்றினான், ஒரு மூட்டையிலே பச்சை மூட்டை ஏற்றினான். ஒரு கழுதை சொன்னது, நம்மளை போட்டு இந்த மனுஷன் சனி சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேதான், ஆனால் நம்மளை ரொம்ப வேகம் வாங்குறான். இன்னைக்கு பாருங்க அவர் பண்ற பாருன்னு சொல்லி தண்ணிக்குள்ள போகும்போது, அதாவது ஓடையை கடக்கணும், ஓடையை கடக்கும் போது இந்த உப்பு மூட்டை ஏற்றின கழுதை படுத்து கொண்டது. அவரு தட்டுனா எழுப்புனா அது அங்க உருண்டு இங்க உருண்டு, அங்க உருண்டு இங்க உருண்டு, கடைசியில் எழுப்புச்சு. எழுப்பி பார்க்கும் போது அது ரொம்ப சந்தோஷம். ஏன் பொதி எது இருந்துச்சு, கரைஞ்சு போச்சு. இது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது உடனே அடுத்து சொல்லிச்சு, பச்சை மூட்டை ஏற்றின கழுதை சொல்லிச்சு, ஏய் நான் இது நல்லா இருக்கேன் பேச. இது நினைச்சது நம்மளும் அதை மாதிரி என்ன செய்வோம், குடிச்சு நிமிந்துச்சா தண்ணி ஏறின உடனே பச்சை மூட்டை எடுத்து. இப்போ நம்ம வாழ்க்கையிலே அப்படித்தான். அவன் அப்படி இருக்காங்கிறதுக்காக நாம அப்படி செய்யறோம். சுமை சுமக்கிறவர்கள் நாம். இயேசுவை சுமக்கிறாயா? சுமை சுமக்கிறாயா? இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாழ்க்கை, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் சுமை இருக்கிறது. பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை காலங்க சுமை இருக்கான்னு காலங்க. எல்கேஜி 3 வயசு ஆகுதுனால நம்ம சுமையை கையில கொடுத்து தோல்ல போட்டு எங்க அனுப்பிடுறோம். அதுக்கு அம்மா அப்பானே ஒழுங்கா சொல்ல தெரியல. ஆனா இது எங்க போகுது? கிண்டர் கார்டன்.
நீ யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளைக்கு சுமை இருக்கான்னா சுமை இருக்கிறது. 10வது வகுப்பு எழுதி 12வது வகுப்பு எழுதுற பையன்கள் கேளுங்க, எங்க சுமையை இப்ப இறக்கிட்டு நாங்க இப்ப எப்படி இருக்கிறோம். 9வது வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு 10வது வகுப்பு போறதுக்கு முன்னால ஒரு சுமை இருக்கிறது. இந்த ஒரு மாசம் கூட எங்களை நிம்மதியா வாழ மாட்டாங்களேன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, கல்யாணம் முடிச்சவங்களுக்கு சுமை இருக்கிறது, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால கல்யாணம் முடிக்கிறியாங்கிற ஒரு சுமை இருக்கிறது. சுமை சுமக்கிறவர்கள். ஆனா இயேசு சொன்னால் என் சுமை எப்படி இருக்கிறது? இயேசுவை சுமக்கிறவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி கட்ட பயப்பட்டோம். ஹல்லேலூயா. நான் இயேசுவை சுமக்கிறேன். 48 வருஷங்கள் இயேசுவை சுமந்திருக்கிறேன். 77வது வருஷம் முதல் இதுவரைக்கும் இயேசு அந்த சுமக்கிற சுமையை ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நீங்கள் இயேசுவை சுமந்தால் வேதம் சொல்கிறது என் சுமை லகுவாயும். என் சுமை எப்படி இருக்குது? லகுவாயும். உங்க வாழ்க்கையில லகுவான ஒரு சுமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் பாரமானவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். இயேசுவை சுமக்கிற கழுதையாக நீங்களும் நான் இருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முதல்ல அவர் அந்த கழுதை எப்படிப்பட்டது, கழுதையை மட்டும் சொல்லி கொடுத்துங்க. வாசிக்கிற 1வது அந்த கழுதை மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை. ஏற்கனவே நாம் வாசிக்கிறோம், அது இருவழி சந்தையிலே ஒரு வாசலிலே கட்டப்பட்ட கழுதை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கட்டுகள் நிறைய. நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு ஜெபத்துக்கு வருகிறார். அங்கே ஒரு ஸ்திரீ, எவ்வளவேனும் நிமிரக்கூடாத ஒரு ஸ்திரீ இருக்கிறார். அவர் கூப்பிடுறாரு. 38 வருஷம் 18 வருஷமாய் அந்த ஸ்திரீ நிமிரவில்லை. நிமிர்ந்து பார்க்கும்படி அவருடைய முதுகில் அவர் கை வைக்கிறார். இப்பொழுது அவர் எழுப்புகிறார். நீங்க எல்லாரும் சொல்றாங்க, ஓய்வு நாளில் இப்படி செய்வது சரியில்லை. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், 18 வருஷம் கட்டப்பட்ட பிசாசினால் கட்டப்பட்ட ஆபிரகாமுடைய குமாரத்தையை சுகமாக்க வேண்டியது இல்லையா என்று கேட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்போ லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் கட்டுகளை நீக்கினார். பிசாசினை கட்டு சங்கீதம் 18 வாசிக்கிறோம், மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. எத்தனை விதமான கட்டுகள், பாவக்கட்டு. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், பாவக்கட்டுகளினாலே 5:22 வாசிக்கும் போது பாவக்கட்டுகள் என் மேல் விழுந்தது. இந்த ஒரு வசனத்தை வாசிக்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 5:22. அவருடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், பாவ கைதிகளால் கட்டப்படுவார். பாவ கைதிகளால் மனிதன் கட்டப்படுகிறான். இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் கட்டப்பட்டிருக்கிறோமோ? பாவத்தை குறித்த கட்டு, சாபத்தை குறித்த கட்டு, பிசாசினால் உண்டான கட்டுகள். கர்த்தர் நம்மை மீட்கும் போதெல்லாம் எங்கே இருந்து மீட்டுக் கொண்டார் என்றால் பிசாசிலிருந்து, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம். பிரைஸ் தி லார்ட். இந்த கழுதைக்கு தான் இயேசுவை சுமக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். என் பாவத்தை மன்னித்தான்னு சொல்றதெல்லாம் கழுதை தலைமையிடுவோம். ஹல்லேலூயா. என் சாபத்தை நீக்கினார், பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆகையினால் நான் அதை சுமப்பதற்கு இப்ப தகுதியான ஒரு கழுதையாக மாறி இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 2வது விஷயம், முதலாவது கட்டவிழ்க்கப்பட்டவர். 2வது விஷயம் வாசிங்க, 7வது வசனம். 11ஆம் மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். வஸ்திரங்கள் போடப்பட்ட கழுதை. வஸ்திரங்கள் போடப்பட்ட கழுதை.
இந்த கழுதை ஆண்டவர் சும்மா விடலைங்க. இந்த கழுதைக்கு மேல நல்ல வஸ்திரங்களை விரித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 61ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 10வது வசனம் ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. 61:10. கர்த்தருக்கு பூரிப்பாய் மகிழ்கிறேன். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரிப்பதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். நகைகளினால் இல்ல, என்னை அவர் வஸ்திரத்தினால் மூடினார். ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் என்னை மூடி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க? ஹல்லேலூயா. இது நம்மால் உண்டானதல்ல, நம்மே விழுந்த ஒரு சால்வை. பிரைஸ் தி லார்ட். நம்மே விழுந்த ஒரு வஸ்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு நீங்க பாருங்க, நிறைய நேரங்கள்ல வஸ்திரத்தை குறித்து நாம கவனமா இருக்கணும். யோசுவா முன்னாடி இருக்கிற யோசுவா குறித்து ஆகாயத்திற்கு சொல்றான். இப்படி பார்க்கிறான். சகரிய 3ஆம் அதிகாரத்துல அந்த வஸ்திரம் அழுக்கா இருக்கிறதை கண்டபோது கர்த்தர் சொல்றாரு, பிசாசு இவங்க குற்றம் சாட்டாதபடி இவனுக்கு புது வஸ்திரத்தை என்ன செய்யும் போடுனார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு பிரசவம் பண்ணாரு, இவருக்கு எடுத்து அடுத்த பிரசவத்துக்கு போறாரு. நீங்களோ இல்ல, சொல்றதுக்காக குறிப்புக்காக சொல்றேன். உங்கள் வஸ்திரங்கள் அசுசிப்படாது என்பதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வஸ்திரம் கொடுத்திருக்கிறாரோ. ஒரு வசனம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வாசிக்க 4வது வசனம் 18வது வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சந்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து நடப்பார்கள். பயன்படுத்துவோம். ஒரு வஸ்திரத்தை கத்து தந்திருக்கிறாரு. இந்த வெண் வஸ்திரம் தரித்து நடக்கும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் வஸ்திரம் அசுசிப்படக்கூடாது. ஏன்னா கடைசி நாள்ல வஸ்திரத்தை முடிக்கிடுவான். லௌதீகா சபையில அநேகருக்கு வஸ்திரம் இருக்காது. கடைசி கால சபையில வஸ்திரம் இருக்காதா? ஒரு வசனம் வாசிமா. 18வது வசனம். நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய தேவ ஜனமே, உன் வஸ்திரம் ஒன்றை இருக்குதா? இந்த கழுதைக்கு மேல ஒரு வஸ்திரம் போடப்பட்டிருந்தது. இன்னைக்கு பாவம் என்ற ஒன்று எங்கோ ஆரம்பித்தது. பரலோகத்துலதான் முதலாவது பாவம் ஆரம்பித்தது. அங்கிருந்து தள்ளப்பட்ட மனுஷன் இன்று வரைக்கும் பாவத்தை விடுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது. வேதம் சொல்கிறது. பாருங்க, சீசர் மனோன்னு ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன் ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். அந்த வீட்டுக்கு சாரன் எலியட் என்ற ஒரு வாலிப ஸ்திரீ அங்க உள்ளே வருகிறார். இவர் அவரை பார்த்து சொன்னாரு, எலியட், நான் உன்னை ஒரு காரியம் கேட்க போறேன். நீ உன்னை ஆண்டவருக்கு கொடு. உன்னை குறித்து ஆண்டவர் மகிமையான காரியங்கள் வைத்திருக்கிறார். நீ ஆண்டவருக்கு கொடு அப்படின்னு கேட்டாரா? அவன் சொன்னானா, காது கேட்காத மாதிரி போனானா? ஆனால் அவன் சொன்ன வார்த்தை அவனுக்குள்ளே பேசிக்கொண்டே இருந்தது. உன்னை கொடு என்று சொன்னான். எப்படி கொடுக்க முடியும்? நான் நிறைய காரியங்களை ஆயத்தம் பண்ணாதானே ஆண்டவர் என்கிட்ட வருவார் அப்படின்னு அவன் நினைச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து கேட்டா, நான் எப்படி கொடுப்பது? என்னை தகுதிப்படுத்துவதற்கு நான் தகுதிப்படுத்தின பிற்பாடு நான் வருகிறேன். அவர் சொன்னாரு, தகுதி உன்னால் உண்டானதல்ல, தகுதி அவரால் உண்டாயிருக்கிறது. நீ பாவித்தான் என்பதை நீ ஏற்றுக்கொண்டால் போதும், அதான் உனக்கு தகுதின்னு சொன்னாரு. அந்த சகோதரி உட்கார்ந்து எழுதினார், நான் பாவிதான்,
ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர். இருக்கிற வண்ணமா நான் வாராண்டுகிறேன், நான் பாவியாகவே வாரேன் என்னை ஏற்றுக்கொள்ளும்னு சொன்னார். உன் வஸ்திரம் காக்கப்பட வேண்டும். இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வஸ்திரத்தில் அசூசி காணப்படாதபடி நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் பாவ மன்னிப்பினாலும் சாட்சி வசனத்தினாலும் தங்களை காத்துக் கொண்டவர்கள் தான் ஜெயம் பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். மூணாவது விஷயம் வாசிக்க 7வது வசனம் வாசிக்குமா? 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதின்மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின்மேல் ஏறி போனார். அதின்மேல் ஏறி போனார். வாசிக்குமா? அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வஸ்திரங்களை விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கரையிலே தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா கவனிங்க, வஸ்திரங்கள் மேலே விரிக்கப்பட்டது. லட்சுமியின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், பரிசுத்தம், எத்தனையோ வஸ்திரங்களை கற்றுக் தந்தார். சங்கீதம் 45 வாசிக்கிறோம், அவர் எனக்கு சுகந்த வாசனையான வஸ்திரங்களை தந்தார்கள் இருக்குது. ஆனால் அந்த கழுதை நடக்கும் போது கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும். எதை கீழ்ப்படுத்த வேண்டும் என்றால், உனக்கு முன்னே விரிக்கப்படுகிற வஸ்திரங்கள் அது அழகா இருக்கலாம், அது ஆச்சரியமா இருக்கலாம், அது நேர்மையா இருக்கலாம். உனக்கு தேவன் கொடுத்த எல்லா மேன்மைகளையும் கீழ்ப்படுத்தி நீ பழக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தலைகளை போட்டாங்க, நல்லா இருக்குனால நம்ம எஜமான் தான் நமக்கு தர மாட்டாங்க. நல்லா கிடைச்சிருக்கு, திம்பமும் திங்கிறது. அது எருசலேம் வரைக்கும் அவரை சுமந்து கொண்டு போகிறதுலேயே கண்ணாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். உனக்கு முன்னால் இருக்கிற எந்த காரியத்தையும் கீழ்ப்படுத்தும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் எப்படி எழுதுகிறார்? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். வாசிக்க 27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கிக்கொள்படுத்துகிறேன். மற்றவங்க செய்யலாம், நீ செய்யக்கூடாது. மற்றவங்க அதை படி நடக்கலாம், ஆனா நீ நடக்கக்கூடாது. ஏன்னா நான் இயேசுவை சுமக்கிற கழுதை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவை சுமக்கிற கழுதை முதலாவது அது கட்டவிழ்க்கப்பட்டது. இரண்டாவது அது வஸ்திரங்கள் போடப்பட்ட கழுதை. மூன்றாவது அது எந்த தடையும் தாண்டி போகிற கழுதை, எந்த மேன்மையும் தாண்டி போகிற கழுதை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் எல்லாவற்றையும் விட்டேன், எல்லாவற்றையும் உண்மையாக எண்ணுகிறேன். நான் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை அறிவதற்காக, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை காண்பதற்காக, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிவதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன். கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நடக்க வேண்டும், ஆவிக்குரியவர்களாக நடக்க வேண்டும். மூணாவது, இந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை? நாலாவது, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படி நடந்தது. சகரியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரத்திலே அந்த அவளை காண்கிறார். என்னை கவனிக்கணும், நீங்க உங்க வாழ்க்கையில உங்களை கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வரவில்லை. அவர் என்று கண்டாரோ உலக தோற்றம் முதலே அவர்களுக்கு முன்குறித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீ இன்னைக்கு பார்க்கப்பட்டதா அல்ல, அன்றைக்கு பிதாவினால் அறியப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தின போது உங்களை என்னையும் சிலுவையிலே கண்டதனால்தான் அவர் சிலுவையை சகித்தார். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, தீர்க்கதரிசி கண்ட கழுதை அது எருசலேம் பெத்தானியாவிலே அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிறதை சகரியா தீர்க்கதரிசி 500 வருஷங்களுக்கு முன்பதாகவே கண்டுவிட்டார். உங்களையும் என்னையும் கண்ட ஒரு தேவன் இருக்கிறார். இந்த காலையிலே நீங்கள் அவரை சுமக்கிறீர்களா? 5வது குறிப்பு, எங்கே வரைக்கும் சுமக்க வேண்டும்? 11ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிக்க. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவுக்கு 11. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் எருசலேம் வரைக்கும்
அந்த கழுதை அவரை சுமந்து கொண்டு வந்தார். பரம எருசலேம் வருகிற வரைக்கும் இங்கிருக்கிற நீங்களும் நானும் இயேசுவை சுமக்க தகுதி உள்ளவர்கள். Praise the Lord. Hallelujah. சுமப்போமா? இயேசுவை சுமப்பீங்களா? கடைசி வரைக்கும் இயேசு நம்முடைய முதுகில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் பாடு மரணமாகிய சரீரத்தை, அவருடைய மரண சரீரத்தை என் முதுகிலே, என் சரீரத்திலே நான் கட்டி இருக்கிறேன் என்று சொன்னார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாகிற வரைக்கும் அதனால்தான் சொன்னார், கிறிஸ்துவின் மரண வாசனையை என்னிலிருந்து நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். உங்க வாழ்க்கையில அவரை சுமந்து கொள்வது பாக்கியம். அவரை சுமந்தவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இதற்கு முன்னால பாலகிருஷ்ணன் சொன்னது மாதிரி, அவர்கள் சொன்னது மாதிரி அந்த ஒளி பிரகாசிக்கும், மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் நம்முடைய திருமைகளை தரும்படி தலைகளை தாண்டி கண்களை மூடி நாம் சிந்திப்போம்.